வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி ஃபைனல் ஆன்சர் கீ குரூப் 4க்கு வந்திருக்குதுங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ எதுக்கு விட்டாங்கன்னு தெரியல. ஏதோ பேருக்கு ஏதாவது கேஸ் போட்டாங்கன்னு அவங்கக்கிட்ட காமிக்கிறதுக்கு அதுக்காக விட்ருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து நம்ம 10 இயர்ஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். 2015 டிஎன்பிஎஸ்சி அவங்க திருந்தவே இல்லை, அவங்க திருந்தவும் மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது. அந்த லைன் தான் எனக்கு ஞாபகம் வரும் எப்போவுமே டிஎன்பிஎஸ்சியை பார்க்கும்போது. சரிங்களா? அது இப்போ நீங்கள் எப்படி உங்கள் மைண்ட் செட்டை வச்சுக்கணுன்னா, இப்போ நம்ம நிறையா இடத்துக்கு போகிறோம். சில ரோடு வந்து சுத்தமாக நல்லா இருக்காது, ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். வேறு வழி என்ன பண்ணுறது? அந்த ரோட்டில் போய் தான் ஆகணும். அதுக்காக அந்த ரோடு நல்லா போடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டா இருக்க முடியும்? அவன் எப்போ போடுவான்? அது வரைக்கும் நம்ம எப்படி காத்துக்கிட்டு இருக்கிறது? அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எப்படியோ போக வேண்டியதான். அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சியும். நீங்கள் வந்து இதை விஷயம்லாம் நீங்கள் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. சரிங்களா? நீங்கள் பாருங்கள், இதில் ஒரு 6 கொஸ்டின் தமிழ்லேயும் ஜிஎஸ்சில் ஒரு 11 கொஸ்டினும் இருக்குது. ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் அவங்க ஆப்ஷன் மாற்றிருக்காங்க. மற்றதெல்லாம் ஆல் கரெக்ட் ஆர் சிஆர்டி போயிருக்காங்க. இந்த கொஸ்டின் சி தான் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, இப்போ வந்து நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் ஒரு விஷயத்த சொல்லுவோம். எங்கள் குரூப் 4ல் ஒரு 25 கொஸ்டின் அப்படி தான் இருக்கும். ஒன்று ராங்காக இருக்கும், இல்லைனா மிஸ்டேக்காக இருக்கும், இல்லைனா கொஸ்டினும் புரியாது, ஆன்சரும் புரியாது, இல்லைனா அவுட் ஆஃப் போர்ஷனாக இருக்கும். ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி குரூப் 1 அண்ட் குரூப் 2ல் ஒரு 50 கொஸ்டின் அப்படி தான் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அவுட் ஆஃப் சிலபஸ், நமக்கு புரியாமல் இருக்கலாம், கொஸ்டினும் புரியாது, ஆன்சரும் புரியாது, மிஸ்டேக்ஸ் அது மாதிரி இருக்கும். அதை நம்ம கண்டுக்கக்கூடாதுங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி சிலபஸை முடிக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கரண்ட் அஃபேர்ஸ், ரிவிஷன் அண்ட் மேக்ஸை பார்க்கணும். ஃப்ரெஷர்ஸாக வரவங்க நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இறங்கிடுறீங்க. அது பார்த்துக்குங்க, அது கரெக்டு கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட படித்ததுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை ஒன்று தேடுங்க. சரிங்களா? அப்படி இல்லையா, ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்க சார் அப்படின்னா ஒரு மாஸ்டர் டிகிரியை போட்டு ஏதாவது ஸ்டைஃபண்ட் வர மாதிரி பார்த்துக்குங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கேட் எக்ஸாம் இருக்குது, எழுதுங்க. போய் எம்டெக் எங்கேயாவது ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டைஃபண்ட் இருக்குது. நான் படிக்கிற காலத்தில் ஏதோ 12,000 சம்திங் கொடுத்தாங்க. இப்போ எவ்வளோன்னு தெரியல எனக்கு. அதை வச்சுக்கோங்க, பேக்கெட் பண்ணியாவோ ஏதோ ஒன்று. இது அந்த 2 வருஷத்தில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். பட் ஆனால் நான் வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமாக வரேன்னு வராதிங்க, மாட்டிக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா நம்மளோட ரிசர்வேஷன் சிஸ்டமும் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இப்போ 2,500 வேகன்சினா 2,500 நம்ம ஒன்றும் கிடையாது. அந்த 2,500 அப்படியே பிரித்து போடணும். 69% பிரியும். அதுலேயே பிஎஸ்டிஎம் இருக்குது, உமன்ஸ் ரிசர்வேஷன் இருக்குது. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வேலை கிடைக்குன்றது வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி கிடையாதுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, அது வந்து ஈஸியே கிடையாது. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ஆரம்பத்தில் சொன்ன எக்ஸாம்பிள் தான், வேறு வழி இல்லை. நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் செட்டை பண்ணிக்கிட்டு நீங்கள் படிங்க, வேறு வழி இல்லை. பார்த்துக்கோங்க. நம்ம சில கம்பைலேஷன்லாம் தரோம். கரண்ட் அஃபேர்ஸ் தெரியுங்களா, டாபிக் வைஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக் வைஸு. இது டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணது. அப்புறம் இது மென்டல் எபிலிட்டி டாபிக் வைஸு, இந்த ரீசனிங், பொதுத்தமிழ் டாபிக் வைஸ், எல்லா டாப்பிக்கும் பிரித்து அதில் இருக்க சப் டாபிக்ஸு நம்ம பண்ணியிருக்கோம். ஜென்ரல் இங்கிலீஷ் டாபிக் வைஸ், அதுக்கு இருக்க சப் டாபிக்ஸு. சரிங்களா? திருக்குறள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். சரிங்களா?